கடந்த சில நாட்களாக நிறைய ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து முகல் எம்பையர் ஹிஸ்ட்ரி பகுதியை நீக்கிட்டாங்களா? ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இனி நாங்கள் முகல் எம்பையர் பகுதியை இக்னோர் பண்ணிடலாமா? இந்த கேள்வியை தொடர்ந்து நிறைய மாணவர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் இதை முடிவே பண்ணிட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் கொடுக்கணும்னு நினைக்கிற ஜென்ரல் அட்வைஸ் இதுதான். ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் யார் எது சொன்னாலும் அதை பிளைண்டாக நம்புறது சரியாக இருக்குமா? வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜில் வர்றது அப்படியே நம்புறது, யூடியூப்பில் யார் எது சொன்னாலும் அதை அப்படியே நம்புறது, சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சொல்கிறது அப்படியே நம்புறது, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது சரியானது கிடையாது. ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைஞ்சபட்ச தகுதி என்னென்னா, அவர் பொறுமையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், எது ரியாலிட்டி அப்படின்றத அவர் தெரிஞ்சு உணரணும். புரியுதா? அதை தாண்டி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அதை நீங்களே கிளாரிஃபை பண்ணுங்கள். ஆத்தென்டிக்கான ரிசோர்ஸ் மூலமாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும். உதாரணத்துக்கு கவர்மெண்டுடைய ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வெப்சைட் உள்ளே போங்க, அதில் ஆத்தென்டிக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் கிளாரிஃபை பண்ணலாம். அப்படின்னா ரினவுண்டு நியூஸ் ஏஜென்சிஸ், இந்தியன் எக்ஸ்பிரஸ், த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இவங்களுடைய வெப்சைட்ஸ்க்கு போங்க. அதில் இந்த நியூஸ் சம்மந்தமாக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கான்னு பாருங்கள், அப்டேட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அதன் மூலமாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள். இப்படி தான் கிளாரிஃபை பண்ணணும். சரி, இப்போ அந்த முகல் எம்பையர் ஹிஸ்ட்ரிக்கு நான் வரேன். நீங்கள் பேசிக் காமன் சென்ஸ் வச்சு யோசிச்சு பாருங்கள். முகல் எம்பையர் இந்த பகுதியை ஒட்டுமொத்தமாக சிலபஸ்லேருந்து நீக்க முடியுமா? ஓவரால் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு இன்செப்பரபிள் பார்ட் இந்த முகல் எம்பையர். அப்போது முகல் எம்பையர் பகுதியை ஒட்டுமொத்தமாக நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது உண்மை கிடையாது. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, என்சிஆர்டி சிலபஸில் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் ஒரு சில சாப்டர்ஸை மட்டும் நீக்கியிருக்காங்க. கிளாஸ் 12 இதில் முகல் எம்பையர் கோர்ட் சம்மந்தமான ஒரு சாப்டரை நீக்கியிருக்காங்க. அது இல்லாமல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலையும் சில சாப்டர்ஸை நீக்கியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸில் சில டாபிக்ஸை நீக்கி இருக்காங்க. உதாரணத்துக்கு சொசைட்டியில் சில சாப்டர்ஸை நீக்கியிருக்காங்க. இப்போ இந்த சேஞ்சஸ் தான் இப்போ நடைபெற்றிருக்கு. இந்த சேஞ்சஸ்லாம் பெரிய சேஞ்சஸ் கிடையாது, இதெல்லாம் மைனர் சேஞ்சஸ் தான். இதனால் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எந்த விதமான ஒரு தாக்கமும் இதனால் ஏற்படாது. அதனால் இதை யோசித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த முகல் எம்பையர் இது சம்மந்தமாக நிறைய டிபேட்ஸ், டிஸ்கஷன் நம்ம நாட்டில் போயிருக்கு. இதை சுற்றி ஒரு பெரிய அரசியல் இருக்குது. இதை பற்றி நம்ம தனியாக அப்புறம் பேசலாம். ஸோ ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தேவையில்லாமல் குழப்பம் அடையாதீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துங்க. நன்றி.